மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மகரம் ராசி காலச்சக்கரத்திற்கு 10ஆம் வீடு, ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். இந்த ராசியினுடைய அதிபதி சனி பகவான். நவ கிரகங்களில் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை ஆட்சி வீடாக கொண்ட மகர ராசியில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே சரியான பாதையில் தான் பயணிக்கணும், நீதியா தர்மமா நியாயமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கொள்கை கோட்பாட்டோடையே உங்களுடைய வாழ்க்கையில் பயணிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இந்த மகர ராசி நண்பர்கள் போய்கொண்டிருப்பாங்க. அப்போ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிறர் பொருளை நாடமாட்டோம், தான் உழைச்சி சம்பாதிச்சு வாழ்ந்தா போதும், சுயமுயற்சி வெற்றி பெற்றா போதும் ஐயா, அதுக்கு மட்டும் கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சா போதும், எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரித்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, தன் காசு பணம் போனாலும் பரவாயில்ல, தான் 1000 கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நேர்மை தான் முக்கியம், நியாயம்தான் முக்கியம், தர்மம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் தான் மிச்சமாக இருக்கும். அதாவது குடும்ப உறவுகளுக்கே கூட நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணி பண்ணி அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாத ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. நீங்கள் பாருங்கள், அண்ணன்களுக்காக செஞ்சேன், தம்பிகளுக்காக செஞ்சேன், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக செஞ்சேன், எல்லாத்துக்குமே நான் நிறைய புண்ணியம்தான் பண்ணியிருக்கிறேன், நிறைய நல்லதான் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய உழைப்பால் வந்த அத்தனை காசு பணத்தையும் அவர்களுக்குத்தான் நான் செலவழித்தேன், ஏன்னா இறுதி காலத்தில் அவங்க என்னை நல்லா பார்த்துக்குருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செஞ்சேன். ஆனால் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எனக்கு அவநம்பிக்கையாக போயிடுச்சு, அவங்கெல்லாம் எனக்கு சரியான முறையில் ஒத்துழைக்கலை, ஒத்தாசை பண்ணலை, என்கிட்ட இருக்கிற வரைக்கும் வாங்கிக்கிட்டாங்க, என்கிட்ட தீர்ந்துருச்சு, என்னை விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய மகர ராசி நண்பர்கள் 100க்கு 90% பேர் இருப்பாங்க. ஐயா, மகர ராசியில் பிறந்த சில சகோதரர்களை கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம், நான் பிறந்தது முதல் கொண்டு கஷ்டம்தான் பட்டேன், ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு 20-25 வயசுக்கு மேலே எனக்குன்னு ஒரு சரியான வேலை வாய்ப்பை நான் தொட்டு அதில் பணம் பொருள் சம்பாதிச்சு நான் செலவழித்த காசு எல்லாமே என்னுடைய சகோதரிகளுக்காக செலவழித்தேன், என்னுடைய சகோதரருக்காக செலவழித்தேன்னு தான் சொல்லுவார். ஆனால் அவ்வளவும் செலவழிச்சிட்டு தன்னுடைய திருமணம் முடிஞ்சு திருமண லைஃப்பில் செட்டில் ஆகி மீண்டும் மீண்டும் உழைச்சி சம்பாதிச்சு ஒரு கையஸ்டாக வருகின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு கஷ்டகாலம் வந்துருச்சுன்னு சொன்னால் இவங்கெல்லாம் யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஐயா, அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்ச சொத்தை கூட இந்த மகர ராசி நண்பர்கள் அனுபவிக்க விடாத அளவுக்கு தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே துரோக பாதகங்கள் செய்வாங்க. சூழ்ச்சி தந்திரத்தோடையே பேசி அவங்ககிட்ட இருக்கிற சொத்தை அவங்க எழுதி வாங்கிட்டு கூட போயிடுவாங்க. இந்த மகர ராசி நண்பர்களுக்கு துளி கூட அனுபவிக்க விட மாட்டாங்க. சொத்து பத்தில் வில்லங்க இருக்குது ஐயா, பூர்வீக சொத்துக்களில் எக்கச்சக்கமான வில்லங்கங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு 1000 கஷ்டங்கள் இருக்குது, அந்த சொத்துக்கள் அப்படிங்கிற எனக்கு வந்தால் கூட அதை வச்சு நான் ஏதாவது நல்லது பண்ணி பொழைச்சிக்கிறவேன், என்னுடைய கடன் தீரும், என்னுடைய கஷ்டம் தீரும், என்னுடைய குடும்பத்தை நான் சரி பண்ணிக்கிருவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாலும் கூட இங்கே போய் அண்ணன் தம்பிகளை கூப்பிட்டா அது ஒரு பாக பிரிவினைக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் மேட்டுக்கும் பள்ளத்துக்குமா இழுத்தடிச்சு இந்த மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திடுவாங்க. நம்பிக்கை வச்சு 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 மோசம் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மகர ராசி நண்பர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இந்த விஷயத்திலையும் நம்மளால் ஒரு நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியல இல்லையா? அதே மாதிரி ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில் நான் நல்லா வேலை செஞ்சு நிம்மதியாக வந்தேன் எடுத்தேன் அப்படின்னா அதுவும் இருக்காது. அந்த வேலையில் வேலைப்பளு அதிகமாகிட்டே தான் இருக்கும், கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்து வருவீங்க, அந்த தொழில் பாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையாது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பணம் உழைச்சி சம்பாதிச்சு அதை கொண்டு போய் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி தொழிலில் இறங்கி அந்த தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டங்களை சந்தித்து கடனாளி ஆகி அந்த கடனை அடைக்க முடியாமல் கடனுக்கு மேலே கடன் வாங்கி கடைசியில் எல்லாத்தையும் இழந்து நடுரோட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலை பல பேருடைய மகர ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஏன் என்று சொன்னால் நம்பிக்கையாக பேசி ஒரு தொழிலை செய்ய சொல்லியிருப்பாங்க, நீங்கள் செஞ்சுருவீங்க, பக்கபலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களோட சொன்னவங்க கூட கடைசி நேரத்தில் காலை வாரி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மகர ராசி நண்பர்கள்ட்ட நண்பர்கள் பேசுவாங்க பாருங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எனக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் ஜாமீன் போட்டிங்கன்னா எனக்கு அந்த காசு கிடச்சிரும், உங்களுடைய வாக்கை நான் காப்பாற்றுவேன், நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை காலை பிடிச்சி கெஞ்சி மன்றாடி கேட்டு உங்ககிட்ட அந்த பணத்தை வாங்க வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க, அதுக்கு வட்டி முதல்ல நீங்கள் தான் அடைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். வாங்கினவர் திருப்பி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் குதிரை கொம்பு தான்.
இந்த இடத்துல அதுவும் பல பேருடைய மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா இருக்கும். இப்படியாக பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் வச்சு வச்சு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அன்பு பாசத்துக்காக ஏங்கி ஏங்கி தவிச்சு கடைசியில் அந்த அன்பு பாசம் கூட நமக்கு எட்டாக்கனியாக போயிருக்கும். இதனாலேயே நிறைய விஷயங்களில் வந்து மகர ராசிக்கார நண்பர்கள் மன கஷ்டம் தான் அதிகமாக இருக்கும். மன கஷ்டம், மன வருத்தம், மனபாரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் என்னென்னத்தையா நம்ம சந்திக்கிறது? ம். எல்லாத்துலயுமே நம்ம வந்து இழப்பீடுகள சந்திச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எத நினைச்சு சந்தோஷப்பட முடியும்? இப்படித்தான் மகர ராசி நண்பர்கள் கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்றவங்க எப்பவுமே சூழ்ச்சி தந்திரத்தோடயே இருப்பாங்க. நைஸா பேசி காரியம் சாதிப்பாங்க. ஆனா இது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாடு மாரி உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், கேட்கிறவங்களுக்கு குடுக்கணும், எல்லாத்தையும் அனுசரிச்சு போணும். அந்த அனுசரிச்சு, அனுசரிச்சு போய் போய் கடைசியில நமக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களுமே சுரண்டி வாங்கிக்கிட்டு, நம்மள வந்து நட்டாத்துல விட்டுட்டு போவாங்க அப்படிங்கிறது தான். இதை கூட உணரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது. கெட்டதுக்கு அப்புறம் தான் யோசிப்போம். எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் யோசிப்போம். கிட்டத்தட்ட 50, 60 வயசுக்கு மேலேலாம் மகர ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்றது? அந்த அளவுக்கு சிரமங்கள சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு 25, 30 வயசை தாண்டி வருகின்ற பொழுது, நமக்கு வேலை, வருமானம் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சுதாரிக்கணும் அப்படிங்கிறது தான். நமக்கான எதிர்கால தேவையை நாம் ஒளிச்சு வச்சுக்கிறணும், சேமிச்சு வச்சுக்கிறணும். நமக்கான ரகசியங்களை வெளிய விடக்கூடாது. எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, அப்படி பண்றேன், இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசுகின்ற பொழுது கூட, அதுவே கண்ணு தைக்கும்னு சொல்லுவாங்க. ஓ! அப்படி இருக்காங்களா? இப்படி இருக்காங்களா? அப்ப நம்மள கவுக்கத்தான் பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் இப்ப இருக்கிற தலைமுறைகள், இந்த இளைய தலைமுறைகள் இந்த பதிவ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறணும். ஓ! மகர ராசிக்கு இதுதான் ஏற்படுமா? இப்படியெல்லாம் பிரச்சனை வருமா? அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கவங்க இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களா? கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களா? அப்ப நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டோம்னா நல்லது. இது ஒரு வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பதிவாகவே வச்சுக்கலாம் நண்பர்களே. ஜோதிடத்தில பல விஷயங்கள் இருக்கும். ஜோதிடத்தை தாண்டியும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அப்ப இப்படியெல்லாம் மகர ராசி நண்பர்கள் கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால யாரையும் எளிதில் நம்பி பயணிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் முழுமையா சொல்லிக்கிறேன். அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். சரிங்களா நண்பர்களே? பணம் வரவு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் சுதாரிச்சுக்கங்க. தேவைக்கு, எதிர்கால தேவைக்கு ஒதுக்குங்க. கடனுக்கு மேல் கடன் வாங்காதீங்க. ஒரு தொழிலை அபிவிருத்தி பண்றேன்னு சொல்லி கடனுக்கு மேல் கடன் வாங்கினால் கண்டிப்பாக அந்த கடனை அடைக்க முடியாது. அடைக்கவே முடியாது. அதுக்காக கடுமையா போராடிட்டு இருப்போம். இதுக்கும் ஒரு சுய ஜாதங்களும் ஒரு முடிவு பண்ணும். புரியுதுங்களா? 10ஆம் அதிபதி போய் 6, 8, 12ல இருந்து நீங்க தொழில் பண்ணீங்கன்னு சொன்னா, கட்டாயம் அந்த தொழில்ல மேடேறி வர முடியாது. சுய ஜாதகத்த தெளிவா பாருங்க. 6ஆம் இடத்துல போய் 10ஆம் அதிபதி இருந்தாருன்னா, உழைச்சு உழைச்சு தொழில் பண்ணாலும் என்னதான் மாடா உழைச்சாலும் அந்த தொழில்ல மேடேறி வர முடியாது. கடன் தான் அதிகமா இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தா நஷ்டம் வரும். அதனால நமக்கு அவமானம் ஏற்படும். கடன்காரன் கழுத்துல துண்ட போட்டுருவான் அப்படின்னு அர்த்தம். சொத்த பறிமுதல் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அதே மாரி 12ல இருந்தாருன்னா, விரயம் ஆகிட்டே தான் இருக்கும். ஏதோ தொழில் பண்றேன், கௌரவத்துக்காக தொழில் பண்றேன் அவ்வளோதான். ஆனா, போட்ட முதல் எடுக்கக்குள்ளயும் போதும் போதும்ன்னு ஆயிரும். இப்படியெல்லாம் இருக்கின்ற போது மகர ராசி நண்பர்கள், நான் பிசினஸ் பண்ணி இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சுய ஜாதகத்த தெளிவா பார்க்கலன்னு அர்த்தம். நிச்சயமாக தெளிவாக பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்க. வாழ்க்கையில கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மகர ராசி நண்பர்களுக்கு இப்போ இந்த 2025ல சனி பெயர்ச்சி போயிருக்குது. இந்த மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சிகளும் உண்டு. ராகு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. கேது பகவான் 8ஆம் இடத்துல போய் இருப்பாரு. குரு பகவான் 6ல போய் இருப்பாரு. இப்ப பாருங்க சுபகிரகம் 6ஆம் இடம் அசுபஸ்தானத்துல போய் மறையுது. இங்க சுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அசுப கிரகம் ராகு பகவான் வர்றாரு. மற்றபடி 8ஆம் இடத்துல வந்து கேது பகவான் போய் இருக்கிறாரு. இது நல்ல விஷயங்களா அப்படின்னு கேட்டா, முழுக்க முழுக்க இது நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத எடுத்தவொடனே டக்குன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் சுபகிரகம் மறையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது மறைஞ்சால் நல்லதா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் அதிபதி. அந்த 12ஆம் அதிபதி போய் 6ல இருக்கிறது நல்ல விஷயம்தான். அப்போ உழைப்பால் உயரப் போறோம். திடீர் திருப்பங்கள், வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் நடந்தே தீரும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி 12ஆம் அதிபதி உழைப்பு ஸ்தானத்தில் போய் இருந்தாரு அப்படின்னு சொன்னால்,
வெளியூர் வெளி மாநிலங்களில் போய் பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கிருவோம்னு அர்த்தம். தொழில் பண்ணி பொழைச்சிக்கிருவோம், வேலை பார்த்து பொழைச்சிக்கிருவோம், எந்த சூழ்நிலையிலும் பின்னடைவை சந்திக்க மாட்டோம். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு பலனை கண்டிப்பாக 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் கண்டிப்பாக கொடுத்துருவாரு. ஏனென்று சொன்னால் இவர் 12ஆம் அதிபதி, அயன சைன போக விரயஸ்தானத்துக்கு அதிபதி, ஆன்மீக ஸ்தானம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம். இது வரைக்கும் எத்தனையோ தெய்வ தரிசனங்கள் பண்ணியிருக்கிற, ஆலய தரிசனங்கள் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவோ தீர்த்த யாத்திரைகள் போயிருக்கிற, ஒரு பலனும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து நல்ல விஷயம்தான். மகர ராசி நண்பர்கள் குறித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுடைய கடன்கள் கண்டிப்பாக அடையும். எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் அப்படிங்கிறது தீர்ந்துவிடும், தீராமல் போகவே போகாது. எப்படி ஐயா இப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறீங்க? 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வை 10ஆம் இடம், ஜீவனஸ்தானம். கண்டிப்பாக தொழில்முறை வேலைவாய்ப்புகளில் இதுவரைக்கும் பின்னடைவை சந்திச்சு நாம் இன்றைக்கி ஹையஸ்ட்டாக வரப்போகிறோம். இது ஒரு ஃபஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். 100க்கு 100% சுபத்துவம் பெறுகின்றது. நல்ல விஷயம்தான். அப்போ மகர ராசி கண்டிப்பாக சிகரத்தை தொடாமல் விடாது. எப்படி? வெற்றியின் சிகரத்தை எட்டி பிடிக்கிறதுக்கு எளிமையாக பிடிச்சிருவீங்க. பட்ட கஷ்டங்களுக்கு பலன் நிச்சயமாக கைமேல் இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. 2ஆம் இடத்தில் ராகு அவசரப்பட்டு வாக்கு உண்மையில் ஈடுபடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துடக்கூடாது, வாக்கு உண்மையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? ஆனால் குரு பார்வை இருக்குது, கண்டிப்பாக வாக்குஸ்தானம் சுபத்துவம் பெறுகிறது. என்னதான் நெகட்டிவான பலனாக இருந்தாலும், ராகு 2ஆம் இடத்துல நெகட்டிவ் பலனை கொடுத்தாலும் குரு பகவான் கொடுக்க விட மாட்டார். குரு பகவான் ராகுவை தடுப்பார், சுபத்துவம் அடைய வைப்பார். அப்போ நிச்சயமாக எப்படினாலும் பேசி பிடிக்கக்கூடிய தொழில் செய்வங்க அத்தனை பேரும் சூழ்ச்சி தந்திரத்தோட செம்மையாக பேசி பணம் பொருள் சம்பாதிச்சிருவீங்க. ஏன்னா தனம் பாக்கு குடும்பஸ்தானம், எல்லார்ட்டையும் டெக்னிக்காக பேசுங்க, சுழிவு நெளிவு தந்திரத்தோடு பேசுவீங்க. அப்படியெல்லாம் பேசி காரியம் சாதிப்பீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ 2இல் ராகு இருக்கிறது குரு பார்வை இல்லாமல் இருந்தால் அது கஷ்டம்தான். குரு பார்வை இருக்கிறனால குடும்பஸ்தானம் சுபத்துவம் பெறுது. இதில் ராகு உங்களுடைய சுயஜாதத்தில் யோகாதிபதியாக இருந்தாலும் 2இல் வந்துட்டார், கோச்சாரத்தில் வந்துட்டார்னா குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டாக நல்ல விஷயம்தான். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 8இல் கேது, பயணங்களில் கவனமாக இருங்க, வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க, கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க, மதிப்பு மரியாதை அந்தஸ்து குறையாமல் பார்த்துக்குங்க. அதற்கான தகாத செயல்கள் அப்படிங்கிறது ஈடுபடாமல் இருந்தால் போதும். புரியுதுங்களா? தேவையில்லாத ஒருத்தருக்கு போய் ஜாமீன் கொடுத்து அந்த ஜாமீனுக்கு நீங்கள் போய் கோர்ட்டில் நிற்க வேண்டிய அவசியமெல்லாம் வரக்கூடாது. அப்படிங்கிறனால தான் இதை எச்சரிக்கையாக பண்ணுறது. அப்போ பண பரிவர்த்தனை விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. அடிதடியே நடந்துகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி போய் பாருங்கள். அதை யாராக இருந்துட்டு போட்டுமே, நாமளும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் பிரச்சனைகள் இருந்துச்சா நீங்கள் போய் தலையை கொடுக்காதீங்க. தலையை கொடுத்தீங்கன்னா உங்கள் தலை தான் உருளும். 8இல் கேது கண்டிப்பாக நம்மளை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிடுவார், நிறுத்தக்கூடாத இடத்துல நிறுத்திடுவார். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அப்போ நமக்கான மதிப்பு மரியாதை கௌரவத்தை நாம் தான் தக்க வச்சுக்கணும். அதுக்கு தான் ஒரு எச்சரிக்கையான இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா? மற்றபடி உறவுகள்கிட்ட கண்டிப்பாக விட்டு விலகி நில்லுங்க. ஏன்னா இந்த நேரம் நீங்கள் ஒரு பொருளாதாரத்தில் உச்சத்துக்கு வரப்போகிறீங்க. வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பட்டு இப்போ தான் மீண்டு வெளியில் வரப்போகிறீங்க. மீண்டு வெளியில் வந்துட்டு இருக்கும்போதே மறுபடியும் உங்களை நெருங்கி வருவாங்க. மறுபடியும் காசு பணம் கேட்பாங்க, உதவிகள் கேட்பாங்க. உங்களால் செய்யாமல் இருக்க முடியாது. செஞ்சுட்டு மறுபடியும் நமக்கு கஷ்டம்தான் வரும். ஆனால் எவ்வளவு தான் உறவுகளுக்கு செஞ்சாலும் நல்ல பேர் வாங்க முடியாது. அவங்கக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் நல்ல பேர் வாங்க முடியாது. உங்களை பாராட்ட மாட்டாங்க, நல்லவங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க, ரகசியமாக வச்சுக்கிருவாங்க. தேவைக்கு மட்டுமே உங்களை பயன்படுத்துவாங்க. அதனால் அந்தந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள். கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் தாராளமாக போய் வாருங்க. குருவாயூரப்பன் கோயிலுக்கு தாராளமாக போயிட்டு வாருங்க. குரு பகவானுடைய தரிசனத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆலங்குடி போங்க. இந்த மாதிரியான ஆலயங்களுக்கெல்லாம் சென்று தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஆக பட்ட கஷ்டத்துக்கு நிச்சயமாக பலன் பன்மடங்கு சுப பலனாக இருக்கின்றது நண்பர்களே. அதனால் மகர ராசி இதுவரைக்கும் தகரமாக இருந்தாலும் கண்டிப்பாக சிகரத்தை தொடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தங்கமாக மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சுயஜாதகத்தில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக ஆய்வு பண்ணி பார்த்துக்குங்க. மற்றபடி எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. புரியுதுங்களா? இங்கே சனி அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில், யார் மூலயமாவது உங்களுக்கு உதவிகள் தாராளமாக கிடைக்கும். நீங்கள் யார்கிட்ட போய் உதவி கேட்டாலும் கட்டாயம் கிடைக்கும். உதவி செய்வார்கள். அதற்கான பாக்கியம் உங்களுக்கு உண்டு.
பக்கபலமாக இருந்து உங்களை தூக்கி விடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற சில பேர் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதனால் கண்டிப்பாக மகர ராசி நண்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் நடந்தே தரும். இன்று முதல் நடப்பதும் நடக்கப் போவதும் நல்லதாகவே இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.